ஜெய்ஹிந்த் மக்களே, திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே. இன்றைக்கி ஹாட்டாக போயிட்டுருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கும் மேலே இந்த கொஷினை கேட்குறப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தை விட்டார் மக்களே. அது இன்னும் அல்டிமேட் காமெடின்னு சொல்லலாம். அது ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கடுமையாக இருக்க போதான்றதையும் பார்க்க வேண்டும் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்தியா, அதாவது ஒன்றிய அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட் அவங்களுடைய பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி அறிவிச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இந்த வருஷத்துக்கான பட்ஜெட். இப்போ இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அப்படிங்கிறது ஏன் திமுக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு 48 லட்சம் கோடி ரூபாயில் பல திட்டங்களை காமனாக அறிவிப்பாங்க. அந்த காமனாக அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்துடும். இப்போ ஸ்பெஷல் மென்ஷன்ஸில் விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு நிவாரணம் ஒன்று தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க. பீகாருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்பெஷல் மென்ஷன்ஸாக தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ள நிவாரணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கவே இல்லை. அப்படி தான் அவங்க குற்றச்சாட்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ இதான் அவங்க வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்பெஷல் மென்ஷன்ஸாக ஏன் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறாங்க. சரி, இது எதுக்கு கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது போன டிசம்பரில் வந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல சென்னை தூத்துக்குடி இதெல்லாம் பயங்கரம் பாதிக்கப்பட்டுச்சு. இதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கினாங்க தமிழ்நாடு அரசு. இப்போ இந்த நிதி உதவி அப்படிங்கிறதை எங்கேருந்து எடுக்க முடியும்? ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஏன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு 2 இன்கம் சோர்ஸ் தான். ஒன்று டாஸ்மாக் இன்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபியூவல் இன்கம். இது 2 வச்சு அவங்க எல்லாத்தையுமே மீட்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நீங்கள் நிதர்சனமான உண்மை. ஒரு காலத்தில் ஒரு சில இன்கம் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், அப்புறம் மீதி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்கும். அப்போ ஒரு இன்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டு இவங்க பங்கை வாங்கிட்டு இருந்தோம் நம்ம. பட் இப்போ தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உருவானது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்களோ அது எல்லாமே மொத்தமாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அங்கே போயிடுது. அங்கேருந்து சிஜிஎஸ்டி அவங்களுக்கு எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி நமக்கு எவ்வளோன்றதை பிரித்து வரதா இருக்குது. இன்கம் டேக்ஸும் ஃபுல்லாக அங்கே போயிடுது. இன்கம் டேக்ஸ் போகிறதப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் இப்போ என்ன கேட்குறாங்க தமிழ்நாடுனால், நாங்கள் எல்லாத்தையும் எங்களோட கொடுக்கக்கூடிய பங்குல இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க முடியாது, நிவாரணம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் தனியாக நிதி ஒதுக்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கனால், நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோமே, நீங்கள் இது பாதாள மழைநீர் வடிகால் வாரியம் கட்டுறதா சொன்னீங்க, அதுக்கு நாங்கள் 40,000 கோடி நம்ம கொடுத்துருந்தோம், ஆனால் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வட்டிக்காரங்களா கணக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறார். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது மக்களே. இப்போது இந்த கொடுக்கப்பட்ட இந்த பாதாள மழைநீர் வடிகால் வாரியத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதை நிர்மலா சீதாராமன் சப்போஸ் அவங்க கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னால், அதுக்குன்னு தனியாக மத்திய ஒரு குழு அமைக்கலாம். மத்தியில் அவங்க என்ன பண்ணலாம்னா, யூனியன் கவர்மெண்ட்டு ஒரு குழு அமைச்சு அந்த குழு இங்கே ஆய்வு பண்ண வரலாம். தே ஹேவ் த ரைட்ஸ். ஆய்வு பண்ண இந்த ஆய்வு பண்ணுறப்போ அதில் ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ பணம் எடுக்கப்பட்டுருச்சு, இந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னே தெரில அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு கணக்கு கிடச்சிருச்சு இந்த இடத்துல அப்படின்னால், அந்த கணக்கை வைத்து அவங்க கண்டிப்பாக ஒரு வழக்கு தொடுக்கலாம். இல்லை அதை வச்சு அவங்க தாராளமாக பேசலாம். பட் அவங்க என்ன 19 என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் ஒரு மழைநீர் வடிகால் வாரியம் கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருந்தோம், அந்த அமௌண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னால் உங்களுக்கு வெள்ளமே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இது அவங்க வைக்கிற வாதமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னதான் பண்ணாலும், என்னதான் மழைநீர் வடிகால் வாரியம் பக்காவாக கட்டி ஃபுல்லாக முடிச்சாலுமே ஒரு ஹியூஜான தண்ணி வரப்போ வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெள்ளம் வந்து தான் தீரும். ஒரு அளவுக்கு தான் மழைநீர் வடிகால் வாரியத்தை தண்ணி போக முடியும், வெள்ளம் வந்து தான் தீரும், அப்படி பாதிப்பு உருவாகிருக்கு, அமௌண்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்மலா சீதாராமன்,
நாங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டோம், மீதி உள்ள அமௌண்ட்டு கொடுக்கணும், நீங்கள் வந்து எக்ஸஸாக கேட்குறீங்க, அந்த அமௌண்ட் ஐ திங்க் 9,000 crores கேட்குறான்னு நினைக்கிற மக்கள், அந்த அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குழு வந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வந்தாங்க, ஆய்வும் பண்ணாங்க, பண்ணிவிட்டு அவங்களுக்கு போய் சொல்லிட்டாங்க போல இருக்குது. சொன்னதுக்கு பிறகு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ கொடுப்பீங்க கேட்குறாங்க. அவங்க நாங்கள் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நாங்கள் அப்போ தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போன வாட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்தாங்க, யூனிவர்சிட்டி அவங்க கொடுத்தாங்க. இப்போ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டராக நீங்கள் போன வாட்டியே சொன்னீங்க இந்த வாட்டி ஒரு டைட்டாக இருக்குது, இதுதான் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. இப்போ ஜெயிச்சு நீங்கள் வந்துட்டீங்க, இந்த ஒரு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன நிதியை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ நிவாரணம் ஆந்திராவுக்கு மென்ஷன் பண்ணிருக்கீங்க, ஸ்பெஷல் மென்ஷனாக இருக்குது, பீகாருக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இல்லை? நீங்கள் ஒரு குழு அமைச்சிங்க, இந்த குழு இங்கே மொத்தமாக வந்து ஆய்வு பண்ணாங்க, ஐ திங்க் 1 week ஆய்வு பண்ணாங்கன்னு நினைக்கிற மக்களே. இங்கே ஒரு 1 week என்னமோ இருந்தாங்க, 1 weekல 4 days இங்கே இருந்தாங்க, 3 நாள் தூத்துக்குடி போயிருந்தாங்க. ஒரு வாரம் ஆய்வு பண்ணி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்குறீங்க, இந்த அமௌண்ட் நாங்கள் ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக 6,000 எல்லா குடும்பத்துக்கு கொடுத்தாங்க, மீதி அமௌண்ட் நாங்கள் கேட்டதை ஆய்வே பண்ணீங்க. அந்த ஆய்வின் இறுதியில் நாங்கள் ஒரு அமௌண்ட்டு கேட்குறோம், இப்போ நீங்கள் ஆய்வு பண்ணி கொண்டு ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்துருப்பீங்க, நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்கிறீங்க, அந்த அமௌண்ட்டை கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு. இப்போ இதுதான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு மக்களே. இப்போ 48 லட்சம் கோடி ரூபாயில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் அதில் இவங்க கேட்கக்கூடிய ஸ்பெஷல் மென்ஷன்லாம் வராமல் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் மக்களே. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டக்கூடிய மொத்த இன்கம் டேக்ஸ்லேயும் நீங்கள் 2.75 ருபீஸ் தான் கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் 100 ரூபா உங்களுக்கு கட்டிட்டோன்னா 2.25 தான் கொடுக்குறீங்க, மீதியெல்லாம் நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய நார்த்தன் ஸ்டேட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு ஓரளவுக்கு அது அமௌண்ட்டை கொடுத்தா நாங்கள் வந்து வி கேன் டேக்கிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு மக்களே. இந்த பிரச்சனைக்கு ஒரு கட்சி தலைவராக அன்புமணி ராமதாஸ் வந்து வெளியே வராரு, அவர்கிட்ட கேட்குறாங்க ப்ரெஸ்ஸு. அப்போ அவங்க கொடுத்த பதிலை கொஞ்சம் பாருங்களேன். தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம்லாம் இல்லை, சொல்கிறேன் நான், சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம்லாம் இல்லை, சொல்கிறேன் நான், சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன். இந்த பதில் பார்த்துருப்பீங்க மக்களே. அது ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும், அரசியலை பொறுத்தளவுக்கு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னால் ஐதர் யூ பிகம் தி பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் ஒரே பிரைம் மினிஸ்டர், எல்லாருக்கும் இவங்க தான் ஒரே சீஃப் மினிஸ்டர். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு 25 MP சீட் கொடுத்துருந்தா நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருப்போம், நாங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தை. அப்போது மக்கள் கஷ்டப்பட்டு செத்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு வேண்டியது ஓட்டு மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப ஊர்ஜினமாக உறுதியாக அன்புமணி ராமதாஸ் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது இவங்களுக்கு என்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுக்க முடியுது மக்களே. அதாவது பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரோ அவங்கெல்லாம் ஒரு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பிரைம் மினிஸ்டர். இவங்களை ஜெயிக்க வச்ச ஸ்டேட்டுக்கும் ஜெயிக்காத ஸ்டேட்டுக்கும் அவங்க தான் பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போது இதில் பிஜேபி ஜெயிக்காத இடங்களெல்லாம் வந்து வேறு வேறு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுக்கலாமா, வேறு பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கலாமா, இந்தியா ரெண்டாக பிரிச்சுறீங்களா நீங்கள், அவங்க கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? இவங்க வந்து அரசியலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம், அவ்வளோதான். மற்றபடி ஜெயிச்சு வந்துட்டாங்கனால் தே ஷுட் பி டெமோக்ராட்டிக் இன் தேர் ஒர்க்கிங் சிஸ்டம். இதனை புரிந்து கொள்ளாமல் அன்புமணி மாதிரியான ஆட்கள்லாம் பேசுகிறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே கேலிக்கூத்தா அரசியலை பார்க்குறாங்க, கேலிக்கூத்தா மக்களை பார்க்குறாங்கன்றது அப்பட்டமாக தெரிகிறது மக்களே. அப்போ அடுத்தது நம்ம வந்து சரிங்க நாங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம், ஐடி சென்ட்ரலில் கட்ட மாட்டோம், நாங்களே வச்சுக்கிறோம், என்ன பண்ணுறியோ பாருங்கள், நான் என்ன பண்ண முடியும் அவங்களால?
இந்த கேள்வி எழுகிறதா இல்லையா மக்களே? இப்போ ஓட்டு போடலைன்னா நீங்கள் இப்போ கொடுக்க மாட்டீங்க, அப்படி தானே? சரி, நாங்கள் காசு தர மாட்டோம், நாங்கள் காசு நாங்களே வச்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அவங்க? சப்போஸ் ஒரு ஸ்டேட்டில் உள்ள எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து, எல்லா ஐடி ஃபைலிங் பீப்புளும் சேர்ந்து யாருமே அந்த அமௌண்ட்டை சென்ட்ரலுக்கு கொடுக்காம ஸ்டேட்டு மட்டும் பார்த்துக்குதுனால் இது எவ்வளோ பெரிய ஷேம் ஆக முடியும்? ஷேம் ஆகிடும். இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய அன்புமணி மாதிரி ஆட்கள்லாம் மக்கள் பிரதிநிதியாக வந்துட்டா என்ன மாதிரி கூத்தடிப்பாருன்றது ஒரு சின்ன சாம்பிள் மக்களே. இப்படி பேசலாமா? முதல்ல எவ்வளோ கேலி கூத்தான பேச்சுன்றதை பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இது என்னன்னால், ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னால் அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்த்த வரையில் எந்தெந்த ஸ்டேட்டு என்னென்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. எப்பவுமே பட்ஜெட் ஒதுக்குற முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட சிஎம் போய் பிஎம் பார்ப்பார். பார்த்துட்டு பட்ஜெட் போட போகிறீங்க, எங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலாக தேவைப்படுது, இந்த அமௌண்ட்லாம் அவங்க தேவைப்படுது, இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் அவங்க கன்சிடரேஷன் எடுக்கணும். எடுத்து சரி இவ்வளோ கேட்குறாங்க, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 crores கேட்குறாங்க, இப்போ 10,000 கொடுக்க முடியாது, நான் உங்களுக்கு 60% கொடுத்துட்றேன், ஒரு 6,000 crores நான் கொடுத்துட்றேன், பேலன்ஸ் 4,000 crores நம்ம அடுத்த பட்ஜெட்டில் பார்க்குறோம், ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். இப்படித்தான் பட்ஜெட் அப்படிங்கிறதை பண்ணுவாங்கன்னு நாம் பார்த்திருக்கிறோம் மக்களே. ஸோ ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ எதுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணீங்க? நீங்கள் தான் ஆய்வு பண்ணீங்க, உங்கள் குழு ஆய்வு பண்ணிச்சு, எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு ஆய்வு பண்ணி பார்த்தீங்க. ஒரு நம்ம தூத்துக்குடியில் பார்க்குறோம், ஒரு குடும்பத்தோட ஒரு வீடு அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது வெள்ளத்தில். இப்போ அந்த குடும்பம்லாம் 6,000 வச்சு என்ன வாங்க முடியும்? ஒரு சிலிண்டரே 1000 சில்லற ரூபா வருது மக்களே. அப்போ 6,000 என்ன வாங்கிட முடியும்? ஸ்டவ்வெல்லாம் போயிடுச்சு, நகையெல்லாம் போயிருக்கும், சர்டிஃபிகேட்ஸ்லாம் போயிருக்கும், துணியெல்லாம் எல்லாம் ஓடி போயிருக்கும், அந்த வீடே அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு, அவங்களாம் இன்னும் என்ன ஆயிருப்பாங்கன்னு நமக்கு தெரில. அன்னைக்கு தேதியில் நம்ம எல்லாருமே அவங்கள அந்த வீடை பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க நமக்கு தெரியாது. அந்த குடும்பம் என்னாச்சு, எவ்வளோ எல்லாரும் காசு கொடுத்துட முடியும்? ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு பிறகு ஒரு ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதை இங்கே யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிஎம்மும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னால் இப்போ இவங்க யாருக்கான பிஎம், யாருக்கான ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மக்களே. திமுக ஊழல் செய்கிறது அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்கனால் அதனை ஒரு குழு வைத்து ஆய்வு செய்து ஏன் ஒரு ஊழல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறதே கோர்ட்டு மூலமாக கேள்வி கேட்கலாம். எல்லா அதிகாரமுமே யூனியன் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்குது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கட்சின்ற அடிப்படையில் பார்க்குறீங்க, பட் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? உங்கள் எதிர்கட்சின்ற அடிப்படையில் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டு மக்கள்ன்ற அடிப்படையில் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? தூத்துக்குடியில் சென்னையை விட தூத்துக்குடியில் அதிகப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த வெள்ளத்தில். அது எல்லோரும் ரிட்ரு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள், வேணாம் எத்தனை பேர் ரிட்ரு ஆகிட்டாங்கன்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நீங்கள் பிரச்சனை போயிட்டுருக்க மக்கள். இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கான பின் காரணங்கள் மக்களே. ஸோ வில் ஹாவ் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே. நன்றி, வணக்கம்.